ஆசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, தமிழ்நாடு என்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு அப்ளிகேஷன்ஸ் விண்டோ ஓப்பன் ஆயாச்சு. ஸோ, அத பத்தின வீடியோ தாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த என்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு ஷெட்யூலும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பாருங்க, தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயாச்சு. ஸோ, நீங்க என்ஜினியரிங் படிக்கணும்னு விருப்பமுள்ள மாணவர்களா இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க அப்ளிகேஷன்ஸ் எங்க போடணும் அப்படின்னா, tneaonline.org இந்த வெப்சைட்டுக்கு நீங்க போகணும். ஸோ, இந்த வெப்சைட் தான் நம்ம இங்க ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட்ல உங்களுக்கு கிளிக் ஹியர் ஃபார் பிஆர் பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ, இத நீங்க கிளிக் பண்ணி நீங்க உங்களோட டீட்டெயில்ஸ நீங்க கிளியரா போடலாம். ஸோ, நம்ம எப்படி அப்ளிகேஷன்ஸ் போடுறது அப்படிங்கிறது நம்மளோட சேனல்ல கண்டிப்பா நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ, கொஞ்சம் பொறுமையா இருந்து வெயிட் பண்ணுங்க. அத தாண்டி டிஎன்ஏ என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல உங்களுக்கு ஷெட்யூல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு எப்ப அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன்ல இருக்கு, எப்ப க்ளோஸ் ஆகுது, ரேண்டம் நம்பர்னா என்ன, ரேண்டம் நம்பர் எப்போ வரும், ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ, செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வந்தது அப்படின்னா, உங்களுக்கு மே 6த் அன்னைக்கு வந்திருக்கு. அதாவது இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ, நீங்க இன்னைக்குலேருந்தே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஃபில் பண்ணலாம். அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அதாவது டாக்குமெண்ட்ஸ அப்லோட் பண்ணலாம். ஸோ, எல்லாமே உங்களுக்கு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூன் 6த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்போ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா, 12th ஜூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அதுக்கு அடுத்தது வந்து ரேண்டம் நம்பர் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா, 12th ஜூனே உங்களுக்கு ரேண்டம் நம்பர் பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ, இந்த ரேண்டம் நம்பர்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு எத்தன பேர் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்களோ, அந்த அப்ளிகேஷன்ஸ்லேருந்து நீங்க எத்தனாவதா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 டிஜிட் நம்பர் வந்து குடுப்பாங்க. ஸோ, அதுதான் உங்களோட ரேண்டம் நம்பர். இந்த ரேண்டம் நம்பர் எங்க பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க பர்ட்டிகுலரா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர் குடுத்திருப்பீங்க. ஸோ, அந்த ஃபோன் நம்பருக்கோ, அந்த இமெயில் ஐடிக்கோ உங்களோட ரேண்டம் நம்பர் வந்து வந்துரும். ஸோ, இத வந்து நீங்க வச்சுக்கலாம். பட் இந்த ரேண்டம் நம்பர் வச்சு அடுத்ததா நீங்க கவுன்சிலிங்ல எங்கேயுமே அப்ளை பண்ண முடியாது. பட் ரேண்டம் நம்பர்ல நீங்க எத்தனாவது அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அட் டிஎஃப்சி சென்டர் ஆன்லைன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இது என்னன்னா, நீங்க வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணும்போது சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்றதுக்கு ஆன்லைன்ல தான் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. டிஎஃப்சில நீங்க போய் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த டேட்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஜூன் 13ல இருந்து ஜூன் 30th வரைக்கும் உங்களுக்கு டேட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ, நீங்க பர்ட்டிகுலரா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல தான் நடக்கும். ஏதாச்சும் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா இல்லாட்டினா உங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்னா நீங்க டிஎஃப்சி சென்டர்ஸ்க்கு போகலாம். அதுக்கு அடுத்து வந்து ரேங்க் லிஸ்ட். ஸோ, உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடந்து முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதோட டேட் என்ன அப்படின்னா 10/7/2024 அதாவது ஜூலை 10th தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கு அப்படின்னா, அத நிவர்த்தி செய்யறதுக்கு டேட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஜூலை 11லேருந்து ஜூலை 20th வரைக்கும் உங்களுக்கு டேட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, எப்பதான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து ரேண்டம் நம்பர் ஜெனரேட் ஆகும். அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். அதுக்கடுத்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு டேட் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து தான் ஜெனரல் கவுன்சிலிங் டேட் சொல்லி உங்களுக்கு ஜெனரல் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ, இதுதான் ப்ராசஸிங். ஸோ, ஜெனரல் கவுன்சிலிங் ஆகட்டும் சரி, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஆகட்டும் சரி, டேட்ஸ் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. எப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட் எப்போ பப்ளிஷ் ஆகுதோ அப்பதான் உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த வீக்ல உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ, மேபி உங்களுக்கு கவுன்சிலிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் முடிஞ்ச வாட்டி ஜெனரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஜூலை எண்ட்லயோ இல்லாட்டினா மே 1 ஜூலை லாஸ்ட் வீக்கோ இல்லாட்டினா ஆகஸ்ட் 1 வீக்கோ உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாகும். Thank you for watching. Bye bye.